ராமதாஸ் இன்று நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து தன்னுடைய அறையில் பேச வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் அன்புமணி நீதிமன்றத்திற்கு வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில் ராமதாஸ் தரப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அது சார்ந்த செய்தியை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், தற்பொழுது ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் என்னென்ன விஷயங்கள் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? மாமல்லபுரத்தில் நாளை பாமக பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி கூட்டுவதாக அறிவித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலர் முரளி சங்கர் என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரிடம் தனித்தனியாக பேச வேண்டும் என்றும் இருவரையும் தன்னுடைய அறைக்கு இன்று மாலை 5:30 மணிக்கு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார். அதே போல 2 பேரும் வரும்போது கட்சிக்காரர்களோ அல்லது வழக்கறிஞர்களோ உடன் இருக்கக்கூடாது. 2 பேர் மட்டுமே 5:30 மணிக்கு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது தனிப்பட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைப்பதாகவும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக 2 பேர் மத்தியிலும் அந்த கட்சிகளிலும் நிறைவேறும் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு காணும் வகையில் தான் இந்த முடிவு எடுத்துள்ளதாக இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்தார். இதன்படி இந்த வழக்கு இது விசாரிக்க வரும்போதே அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து அவர் சார்பில் ஆஜர் வழக்கறிஞர் இன்று மாலை 5:30 மணிக்கு அன்புமணி ராமதாஸ் வருவதாக தான் உறுதியளிப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனால் ராமதாஸ் தரப்பில் ஆஜர் வழக்கறிஞர் அவருடைய வயதை கருத்தில் கொண்டும் அவருடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டும் அவர் இன்று மாலை 5:30 மணிக்கு வருவாரா என்பதை உறுதிப்பட தெரிவிக்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தார். அதன்படிதான் தற்போது இந்த ஒரு விஷயம் வெளிவந்துள்ளது. அதாவது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தற்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் தன்னால் வர முடியாது என்று இது தொடர்பாக ஒரு கடிதத்தை நீதிபதியிடம் வழங்க வேண்டும் என்று அவருடைய தரப்பு வழக்கறிஞர் கோபுவுக்கு தற்போது தகவல் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு விளக்கத்தை கோபு தெரிவித்துள்ளார். எனவே இன்று மாலை ராமதாஸ் வருவது வரவில்லை என்பது உறுதியாகி உள்ளது. அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் வருவாரா இல்லையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் உறுதிப்பட தெரிய வரும். மதன், இப்போ ராமதாஸ் தரப்பில் ராமதாஸ் அவர் ஆஜராகவில்லை என்றால் அதற்கு அடுத்த கட்டமாக என்ன வேறொரு தேதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது விசாரணை அடுத்த கட்டத்திற்கு போகும் என்று எதிர்பார்க்கலாமா? இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கிற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த வழக்கு தொடர்பாக உத்தரவாக பிறப்பிக்கவில்லை. நீதிபதி தன்னுடைய தனிப்பட்ட அந்த விருப்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் 2 பேரையும் வர வேண்டும் என்று அறிவித்துள்ள அவருடைய உத்தரவு பிறப்பிக்கவில்லை, அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் இன்று வர முடியவில்லை என்றால் மேற்கொண்டு அவர் மற்றொரு நாளை கேட்டு அதற்கான அவகாசத்தை கேட்டிருந்தால் அந்த தினம் இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது நேரடியாக சந்திக்க முடியவில்லை, தங்களால் ஒரு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவோ இல்ல தொலைபேசி மூலமாக பேசுவதற்கான ஒரு சாத்திய கூறு இருந்தால் அது குறித்து நீதிபதி முடிவெடுக்கும் பட்சத்தில் அதற்கான விஷயம் நமக்கு உறுதிப்பட தெரிய வரும். இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.